பூமியை தர தர நின்னுட்டு வந்த ககன் அவங்க அம்மா கிட்ட போய் தள்ளிடுறாரு. பூமியை பார்த்த உடனே சாரதாக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பூர்ணிக்கும். ககன் நடந்ததை சொல்லிட்டு போயிடுறாரு. பூர்ணி அண்ணின்னு ஆசையாக கூப்பிடுறாங்க. ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க பூமி. பூர்ணி சொல்கிறாங்க, எனக்கு எப்படினாலும் நீ அண்ணி தானே, எங்கள் அம்மாவை கூட நீ அத்தனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை அத்தனை கூப்பிடு அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க சாரதா. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ ஆசையாக சொல்கிறீங்க, சொல்ல வேண்டியது எதுவுமே சொல்லாமல் போயிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பூமி கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பையன் வீட்டில் தான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஃபோனில் சொல்ல முடியாது மாமா, நேரில் வாங்கன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. கிருஷ்ணா சரிகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நானும் வரேன்ப்பா அப்படின்னு சரி கிளம்புறாரு. நீ எதுக்குடா அப்படின்னா, எங்கள் மாமா பொண்ணை நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு டயலாக்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு செரியும் கூட வர்றாரு. செரியை பார்த்த உடனே பூமிக்கு ஷாக். நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. என்ன பூமி நான் வரக்கூடாதா அப்படின்னு வளவலன்னு பேசிகிட்டு இருக்காரு. எரிச்சலாகி போன கிருஷ்ணா ஸ்டாப் பண்ணுறாரு. முக்கியமாக ஏதோ பேசணும், நீங்கள் வர சொல்லியிருக்கா, நீ ஏன்டா லொடலொடான்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லு பூமி அப்படிங்கிறாரு. பூமி ரவுடிங்க விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கேட்குறாரு செரி. வேறு யார், அபூர்வா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. செர்ரி சொல்கிறாரு, அபூர்வாத்தை செல்ஃபிஷ்னு தெரியும், அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்களா அப்படின்னு ஷாக்காக கேட்குறாரு. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொருத்தவங்க மேலே சந்தேகம் வருது. யார் சந்திராவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. கொலைக்காரனா கொலைக்காரியா பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.